ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் பூ ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, யூனிட்டி அண்ட் விஷுவல் ஸ்டுடியோ எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது, அப்புறம் யூனிட்டியில் நம்ம கோட் பண்ணும்போது விஷுவல் ஸ்டுடியோவை எப்படி நம்ம கோட் எடிட்டராக வைக்கிறது, செட் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். ஸோ உங்கள் வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு யூனிட்டி அப்படின்றத டைப் பண்ணி சர்ச்ன்ற கொடுங்க. இந்த மாதிரி வரும். இதில் செகண்ட் சாய்ஸ் இருக்க டவுன்லோட் யூனிட்டி ஹப் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படின்ற ஆப்ஷன் வருது. நீங்கள் விண்டோஸ் யூஸராக இருந்தால் நீங்கள் இந்த பட்டன் கொடுக்கலாம். இல்லை எனக்கு மேக் ஓஎஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி இங்கே கீழே இருக்கிற லிங்க்ஸ் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம். நீங்கள் இங்கே டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்து கேட்கும் எந்த இடத்துல சேவ் பண்ணுறது அப்படின்றத கொடுத்து நீங்கள் சேவ் கொடுக்கலாம். என்கிட்ட ஏற்கனவே இருக்கிறனால நான் இப்போ சேவ் கொடுக்காம நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். அது கொடுத்தோன்னே டவுன்லோட் பண்ண ஃபைலை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. அது ஒன்றும் அவ்வளோ பெரிய ப்ராசஸ் இல்லை, சிம்பிளான ப்ராசஸ் தான். பண்ணோன்னே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு யூனிட்டி ஹப் அப்படின்ற ஒரு ஐக்கான் இருக்கும் டெஸ்க்டாப்பில். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது வரும். ஸோ இதில் போய் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றத கொடுத்து நீங்கள் லைசன்ஸ் வாங்கணும். ஃபஸ்ட்டு இது ஓப்பன் பண்ணணும். லைசன்ஸ்க்கு போய்ட்டு ஆட் அப்படின்றத கொடுங்க. இதில் வந்து கெட் ஃப்ரீ பர்சனல் லைசன்ஸ் அப்படின்றது இருக்குது. அதை கொடுத்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிச்சுட்டு அக்ரி அண்ட் கெட் பர்சனல் எடிஷன் லைசன்ஸ் அப்படின்றத கொடுத்துருங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த ஃப்ரீ லைசன்ஸ் யூஸ் பண்ணி இந்த கேம் டெவலப் பண்ணி $100K மேலே இது பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கம்யூனிட்டி எடிஷன் வாங்கக்கூடாது அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஃப்ரீ இது. ஸோ இப்போ நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். லைசன்ஸ் அது வந்துடும் உடனே. அண்டு நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்னா இன்ஸ்டால்ஸ் போகணும். இன்ஸ்டால்ஸ் வந்துட்டு இங்கே நம்ம இப்போதைக்கு யூனிட்டி ஹப் தான் நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்னா இன்ஸ்டால் எடிட்டர் வேணும். யூனிட்டி எடிட்டர் வேணாலும் இன்ஸ்டால் எடிட்டர் கொடுங்க. உங்களுக்கு என்ன லாங் டேர்ம் சப்போர்ட் லேட்டஸ்ட்டாக என்ன இருக்கோ அதை கொடுங்க. ரெக்கமெண்டட் வெர்ஷனே ஓகே தான், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அது அவ்வளோதான். இந்த யூனிட்டி பண்ணுற வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா விஷுவல் ஸ்டுடியோ இப்போ டவுன்லோட் பண்ணணும். விஷுவல் ஸ்டுடியோ அதே மாதிரி வெப் ப்ரௌசரில் போய் விஷுவல் ஸ்டுடியோன்னு டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வர லிங்க்கே உள்ளே போங்க. விஷுவல் ஸ்டுடியோன்ட்டு இதில் போனோடனே உங்களுக்கு இதிலே காமிக்கும் விஷுவல் ஸ்டுடியோ அப்படின்ட்டு. நீங்கள் கம்யூனிட்டி எடிஷன் தான் வாங்கணும், ஏன்னா அதுதான் ஃப்ரீ. மிச்சம் எல்லாமே பே பண்ணுற மாதிரி இருக்கும். மந்த்லி ஆர் இயர்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கம்யூனிட்டி இது பண்ணுறது பெஸ்ட்டு. இதே மாதிரி இதை கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு எங்கே இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றது கேட்கும், பார்த்து கேட்கும். அதை நீங்கள் செட் பண்ணிவிட்டு சேவ் கொடுங்க. என்கிட்ட ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டால் பண்ணலை, ஸோ கேன்சல் பண்ணிவிட்டேன். இப்போ நீங்கள் அதே மாதிரி இதில் போய் விஷுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டாலர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இந்த மேலே எனக்கு இந்த ரீசெண்டில் இருக்குது விஷுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டாலர். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட இப்போ இருக்கிற விஷுவல் ஸ்டுடியோ கம்யூனிட்டி என்ன டவுன்லோட் ஆகிருக்கோ அது காமிக்கும். நம்மளுக்கு அதில் என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணணும்னா மாடிஃபை அப்படின்றத கொடுத்துட்டு நம்மளுக்கு இப்போ அந்த கேம் டெவலப் பண்ணுறதுக்கு என்ன வேணும்னா .NET டெஸ்க்டாப் டெவலப்மெண்ட். இது எதுக்குன்னா அந்த C# அப்படின்றத நம்ம C# தான் நம்ம கோட் பண்ணுவோம் யூனிட்டிக்கு கேம் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் அந்த இது கம்பைல் பண்ணுறதுக்கு அது ஒன்றும், அப்புறம் கேம் டெவலப்மெண்ட் வித் யூனிட்டி இந்த இதையும் பேக்கேஜையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இங்கே மாடிஃபை அப்படின்ற பட்டனை கொடுங்க. அது லேட் ஆகும் ப்ராசஸ். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் முடிஞ்சிடும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் எப்போ இன்ஸ்டால் ஆகி முடியுதோ அப்போது எப்படி நம்ம யூனிட்டியோட செட் பண்ணுறதுன்றது இப்போ நான் காமிக்கிறேன். எல்லாமே டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் சும்மா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்போ எந்த ப்ராஜெக்ட் இருக்காது. நான் இந்த வீடியோவில் சும்மா பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு திரும்பி போடுறேன். இப்படி போய் இப்போ எடிட்டில் போய்ட்டு இப்போ ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னு இருக்குல்ல, அந்த ப்ரிஃபரன்சஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எக்ஸ்டர்னல் டூல்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே எக்ஸ்டர்னல் ஸ்கிரிப்ட் எடிட்டர் அப்படின்னு இருக்கா, இந்த இதை கொடுத்து விஷுவல் எடிஷன் இந்த இதில் ஓப்பன் பண்ணி விஷுவல் ஸ்டுடியோ கம்யூனிட்டி அப்படின்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் எந்த ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணாலும் இப்போ நான் அந்த ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணுறேன். விஷுவல் ஸ்டுடியோவில் தான் ஓப்பன் ஆகுது. இந்த விஷுவல் ஸ்டுடியோவில் ஓப்பன் ஆகுது. இதே மாதிரி உங்களுக்கும் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம டுட்டோரியல்ஸ் போட ஆரம்பிச்சிருவோம். விஷுவல் ஸ்டுடியோ எப்படி இது பண்ணுறது அண்டு யூனிட்டி எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே அடுத்ததுலேருந்து ஒரு கேம் மாதிரி பிளேயர் இன்புட்லேருந்து எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மக்களே.